ஓம் சாந்தி. 21/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரேயொரு தந்தையின் மீது அன்பை கொண்டுள்ளீர்கள். தந்தை சரீரங்களுடன் அன்றி ஆத்மாக்களின் மீது அன்பை கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு கற்பித்துள்ளார். கேள்வி பதில். எந்த முயற்சியை நீங்கள் செய்யும் போது மாயை தடைகளை உருவாக்குகின்றாள்? மாயையை வெற்றி கொள்பவர் ஆகுவதற்கான வழிமுறை என்ன? நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். அதனால் உங்கள் பாவங்கள் எரிக்கப்படுகின்றன. எனவே இந்த நினைவு செய்வதிலேயே மாயை உங்களுக்கு தடைகளை உருவாக்குகின்றாள். அதிபதியாகிய தந்தை உங்களுக்கு மாயையை வெற்றி கொள்வதற்கான வழிகளை காட்டுகின்றார். அந்த இனங்காணுதலுடன் அதிபதியை நினைவு செய்யும் போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதுடன் அதிகளவு சேவையும் செய்வீர்கள். அப்பொழுது நீங்கள் மாயையை வெற்றி கொண்டவர்கள் ஆகுவீர்கள். பாடல். எங்களை இந்த பாவ உலகிலிருந்து அகற்றி ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் ராஜ்யத்தை கோருங்கள். ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து 21 பிறவிகளுக்கு மாளிகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்காக ஒரு வருமானத்தை சேமியுங்கள். 2. வீட்டில் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுது பழைய உலகத்துடனான உங்கள் பற்று அனைத்தையும் முடித்து முழுமையாகவே தூய்மையாகுங்கள். அனைத்தையும் செய்யும் பொழுது உங்கள் புத்தியை தந்தையின் மீது ஒருமுகப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் உலக உபகாரியாகி மற்றவர்களுக்காக உங்களின் மனதில் உள்ள நல்லாசிகளால் அவர்களை முன்னேறச் செய்வீர்களாக. யாராவது ஒருவர் தவறை செய்யும் போது அவர் ஓர் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார் என கருதி அவரை மாற்றுவதற்கு கருணையான திருஷ்டியை வழங்குங்கள். அதை பற்றி கலந்துரையாட வேண்டாம். ஒருவர் ஒரு பாறையின் முன்னால் வந்து நின்று விட்டால் உங்களின் கடமை அதை கடந்து செல்வதுடன் அவரையும் உங்களின் சகபாடியாக கருதி கடந்து செல்வதற்கு உதவுவதேயாகும். இதற்கு ஒவ்வொருவரின் சிறப்பியல்பையும் பாருங்கள். தொடர்ந்து அவர்களின் பலவீனங்களை புறக்கணியுங்கள். இது இப்போது எவரையும் வார்த்தைகளால் எச்சரிக்கும் நேரம் அல்ல. ஆனால் அவர்களுக்காக உங்களின் மனதில் உள்ள நல்லாசிகளால் அவர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் நீங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேறச் செய்வதற்குரிய நேரமாகும். அப்போது மட்டுமே நீங்கள் உலக உபகாரிகள் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் திட சங்கற்பம் என்ற இடுப்பு பட்டியை இறக்குங்கள். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் குழப்பம் அடைய மாட்டீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். எங்கும் தூய்மையின் தீச்சுடர் எரியும் போது வெளிப்படுத்தல் என்ற சூரியன் உதிக்கும். எப்படி அவர்கள் அந்த தீப்பந்தத்துடன் எங்கும் செல்கின்றார்களோ அவ்வாறே தூய்மையின் தீப்பந்தம் எங்கும் பிரகாசிக்க வேண்டும். அப்போது எல்லோரும் தந்தையை காண்பதுடன் அவரை இனங்கண்டு கொள்வார்கள். தூய்மையின் தீப்பந்தம் எந்த அளவிற்கு ஸ்திரமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லோரும் இலகுவாக தந்தையை இனங்கண்டு கொள்வார்கள். அத்துடன் தூய்மையின் வெற்றி முழக்கம் ஒலிக்கும்.
ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.